ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் புடலங்காய் கூட்டு எப்படி செஞ்சுன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இதில் எந்த டம்ளரால் பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம்னா சாதத்தில் அப்படியே ஊற்றி கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு குழம்பு வேணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் திக்காக செஞ்சோம்னா ஒரு பொரியல் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் அந்த கூட்டு. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கிற இந்த சாம்பல் மாதிரி இருக்குல்ல தோல், அதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். சுத்தமாக நிறைய சீவி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க இந்த சாம்பல் மாதிரி இருக்கிறது இப்படி லைட்டாக கத்தி வச்சு இப்படி பண்ணாவே வந்துடும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துடலாம். விதையை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். மீது இருக்கிற எல்லா புடலங்காயிலையும் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மீது இருக்கிற எல்லா காயுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி பொடிசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நாம் இப்போ அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து அதையே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டையும் எடுத்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. எனக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடல, சாப்பாடு கூட பிசைஞ்சு தான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. என் குக்கரில் 5 விசில் வந்தால் நல்லா வந்துடும். குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். விசிலெல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு மேஷர் இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க லைட்டாக. இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துட்டு இந்த தாளிப்பு நம்ம கொதிச்சிட்ருக்கு அந்த கூட்டிலே சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஆறுனதும் ரொம்ப கட்டியாயிடும். அதனால் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூட கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நான் தண்ணியாக செஞ்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ.